ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி இருக்குது. ஸோ பெருசாக நெகட்டிவும் இல்லை, பெருசாக பாசிட்டிவும் இல்லை. நிஃப்டி சென்செக்ஸ் ஒரு ஃப்ளாட் ரனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்ஸ் சம்திங் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 25,523 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 1% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. சென்செக்ஸ் 83,717 பாயிண்ட்ஸில் இருக்குது. 4 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 32 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 57,223 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை வேண்டாம், அந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக 3 days பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக ஏற்றமும் இல்லை, பெருசாக அடியும் இல்லை. ஒன்றில் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகும், இல்லை பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகும், நிஃப்டி சென்செக்ஸ் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்கும். அந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது லாஸ்ட்டு 3 days ஆட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தா அடி சொத்துன்னு விழுந்துச்சு. 420 ரூபா, 441 ரூபாவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆர்டிகல் இன்றைக்கி பார்த்தேன். ஆக்சுவலி வைசராய் ரிசர்ச் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தாவோட பேரண்ட் கம்பெனியில் இருக்கிற டெப்டை மென்ஷன் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா ஆக்சுவலி இந்த குரூப்போட ஸ்ட்ரக்சரே ஃபினான்ஷியலி அன்சஸ்டைனபிள், ஆப்ரேஷனலி காம்ப்ரமைஸ்ட் அண்ட் ரிசம்பிள்ஸ் எ பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்ல, நிறைய கடன் இருக்குது. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் அன்சஸ்டைனபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனலி காம்ப்ரமைஸ்ட், அதாவது கவர்மெண்ட் கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பான்சி ஸ்கீம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பான்சி ஸ்கீம்னு சொல்கிறது அந்த கோழி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாட்டு வேதாந்தா பக்கம் நான் ஏன் போக மாட்டேங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த ரிசர்ச்சில் வைசராய் ரிசர்ச்சில் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வேதாந்தா குரூப் கம்பெனிஸில் நிறைய கடன் இருக்குது. மெயினாக அவங்க சொல்லியிருக்கிறது பான்சி ஸ்கீம் ஃபினான்ஷியலி அன்சஸ்டைனபிள். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அந்த பங்கை வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டோட ஷேர் ப்ரைஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 251 ரூபாவில் இருக்குது. அசோக் லைலாண்ட் 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி அதுக்கான ரெக்கார்ட் டேட், அது எப்போ அலாட்மெண்ட் ஆகும் அந்த டேட்டா எதுவுமே அவங்க சொல்லலை. இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஜூலை 17 பார்த்தீங்கன்னா அந்த போனஸுக்கான அலாட்மெண்ட் டேட்டு ஜூலை 17 அலாட்மெண்ட் டேட்டு, ஜூலை 16 ஆக்சுவலி ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 16, அலாட்மெண்ட் டேட் ஜூலை 17. ஷேர் ட்ரேடிங் ஆகுறது, அதாவது நெக்ஸ்ட் டே ஜூலை 18 பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரைடே. ஃபஸ்ட்டு ஜூலை 16 ரெக்கார்ட் டேட், 17 அலாட்மெண்ட் டேட், 18 ட்ரேடிங், அதாவது ட்ரேடிங்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அசோக் லைலாண்டோட போனஸ் இஷ்யூவை பொறுத்தவரைக்கும் அப்டேட். லாஸ்ட்டாக 2011 போனஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் போனஸ் கொடுக்குறாங்க. என்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. முன்னாடி இருக்குன்னா ஓகே, இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் ஒரு 38% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 1246 கோடி. அது ஒரு டேக்ஸ் கிரெடிட் அவங்களுக்கு ஒரு 173 கோடி வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா சன்ஸோட ஸ்டேக்கு டாடா கேபிட்டலில் $11 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 98,000 கோடி கிட்ட வரும். அதோட வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது இந்தியன் ருப்பியில் 98,000 கோடி வரும். ஸோ டாடா சன்ஸ் டாடா கேபிட்டலில் 93% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. ஸோ அதோட வேல்யூ $11 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த ட்ராவல் ஃபுட் சர்வீஸ் ஐபிஓ பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது ஃபைனல் டேயில் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போ லிஸ்ட் ஆக போகுதுன்னா ஜூலை 14 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்டட் ஆகுது. ஸோ ஜூலை 10 பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் பிட்டிங் டே இன்றைக்கி தான், ஜூலை 9. நான் அப்ளை பண்ணலை, நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நான் இதை செக் பண்ணவே இல்லை. ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கு 40% சப்ஸ்கிரிப்ஷனில் போயிருக்குது. நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 59% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் 3.5 times பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைஸ் பேண்ட் 1045 1000 ரூபா வரைக்கும் இருந்துச்சு, 1100 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி வரும்னு தெரியல. இவங்க ட்ராவல் ஃபுட் சர்வீஸுங்கிறது ட்ராவல் குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டூரு, ஃபுட்டு அந்த மாதிரி சர்வீஸில் தான் எங்களோட பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃப்ளாட்டாக தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. மேபி பெருசாக லிஸ்டிங் என்ன இருக்காதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதில் அப்ளை பண்ணலை, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி கிரைசெக்
அதோட அந்த ஐபிஓ இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருந்து மார்க்கெட்டில். இது ஒரு ஆவரேஜ் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 309 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ 296 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 20% மேலே ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஒரே நாளில் 309 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ வந்து 296 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது கிரைஸாக பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸ். ஆக்சுவலி அதாவது ஃபினான்ஷியல் 26 செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த பங்கு எல்லாமே க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HSBC தான் அந்த அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டாக் வந்து கெயின் ஆகலாம் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிமாண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பெயிண்ட் மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்குது, அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்போ HSBC வந்து பைக்கால் சொல்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கும் பர்கர் பெயிண்ட்ஸுக்கும் 2900 ரூபா டார்கெட் ப்ரைஸ். முன்னாடி 2700 ரூபா இருந்ததை 2900 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பர்கர் பெயிண்ட்ஸுக்கு 620 ரூபா இருந்தது 640 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது HSBC தான் அதை சொல்கிறாங்க. அது இல்லாமல் பிர்லா ஓப்போஸும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட க்ரோத்தும் நல்லா இருக்கும் H2லன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து HSBC தான் அந்த அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இப்போ 2502 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. அதே பர்கர் பெயிண்ட்ஸ் 584 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பர்கர் பெயிண்ட்ஸ் அது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ரெண்டுமே வேல்யூஷன் ஜாஸ்தி. பட் இப்போ அதை ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸோட ஐபிஓலாம் ரீசெண்டாக லிஸ்ட் ஆச்சு. ஒன்று HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ், அடுத்தது இப்போ டாடா கேபிட்டல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NSDL, இதோட ஐபிஓலாம் வர இருக்குது. இதில் ரீசெண்டாக அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் NSDLலாம் 20% மேலே விழுந்திருக்கு. டாடா கேபிட்டல், விக்ரம் சோலார் இதுவும் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இதோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து மோர் தென் 40% டிஸ்கவுண்ட்டில் தான் அன்லிஸ்டட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மோர் தென் 40% டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. இப்போ 840 சம்திங்கில் இருக்குது. மார்க்கெட்டில் 848 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 750 வரும்போது நான் பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இது HDB ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ஐபிஓ வர போகிற கம்பெனிஸ் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் கொஞ்சம் விழுந்திருக்காங்க, அப்படி கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி ஒரு ஃபோக்கஸில் இருந்துச்சு, ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூவ் OS 5 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்கிரேட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்டேட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த S1 ஸ்கூட்டரை கொண்டு வராங்க. ஆக்சுவலி அது வந்து ரோட்ஸ்டர் எக்ஸ் மோட்டார் சைக்கிள் அந்த இதில் தான் வருது. 50 ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஸ்கூட்டரை கொண்டு வராங்க மார்க்கெட்டில். DIY மோடு, ரோட் ட்ரிப் மோடு, இது மாதிரி நிறைய எனர்ஜி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூசர்ஸுக்கு சேஃப்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட்னால ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபோக்கஸ்லேயும் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் தான் ஐ திங்க் 40,000 ஆர் 50,000 அதுக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 20,000 21,000 இதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வரட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு அப்டேட் பண்ணுறேன். இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டு அதாம்பூர், அடுத்து பஞ்சாப், அங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் ஃப்ளைட் எண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மும்பை, அதாம்பூர், அடுத்து ஜலந்தர் இந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் டேரக்ட் ஃப்ளைட் இருக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இண்டிகோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நொமுரா மென்ஷன் பண்ணுறது இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபீனிக்ஸ் மில்ஸ் இதுக்கு வந்து ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இல்லை கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸுக்கு 18% டவுன் சைடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபீனிக்ஸ் மில்ஸுக்கு 11% டவுன் சைடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீசேல்ஸ் ஆஃப் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போ கன்சம்ஷன் வந்து ஒரு வீக்கர் க்ரோத்தை மென்ஷன் பண்ணி இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நொமுரா. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனி பக்கமே போகல, பட் நொமுரா இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மஹேந்திரா XUV 3XO REVX அப்படிங்கிற அந்த சீரீஸ் காரை வந்து 8.94 லேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் வருது. மஹேந்திரா XUV 3XO REVX அப்படிங்கிற இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது எக்ஷோரூம் ப்ரைஸ் தான். REVX M வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 8.94 லேக்குங்கிறது எக்ஷோரூம் ப்ரைஸு. பட் நீங்கள் ஒரு கஸ்டமராட்டு போய் கடையில் வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 to 11 lakhs இது வந்துடும். ஸோ இது மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. டெல் ஹிவரி இந்த ஷேர் இன்னைக்கு 2% அப்பர் சர்க்கியூட்டில் இருந்துச்சு. மோட்டிலால் ஓசால் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 28 வரைக்கும் இதோட ப்ராஃபிட் CAGR growth ஆனுவலி 15 to 52% இருக்கும் அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க இந்த கம்பெனிக்கு, டெல் ஹிவரிக்கு. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கம்பெனி தான். 480 ரூபா பெர் ஷேர் டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 17% மேலே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிஃப்டி 100 லோ வாலட்டிலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்றா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது SBI மியூச்சுவல் ஃபண்ட் தான் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை வந்து கன்சிஸ்ட் பண்ணி ட்ரேட் ஆகும். ஸோ அது இல்லாமல் லோ வாலட்டிலிட்டி அந்த ரேஞ்சில் உள்ள ஸ்டாக்கில் தான் ட்ரேட் ஆகும். இது SBI மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. நிரஜ் காக்காத் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐ திங்க் 2020 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எஸ் பேங்க்கில் ஸ்டேக்கை 30% மேலே ரைஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூஷனுக்கு 30% மேலே ஸ்டேக் ஒரு கம்பெனியில் ரைஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனால் எஸ் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 48% அளவுக்கு ஸ்டேக்கை ரைஸ் பண்ணாங்க, எபோவ் 30%. ஸோ அது வந்து ஆர்பிஐ ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த நிரேஷ் காகாத் கன்ஸ்ட்ரக்ஷனில் எபோவ் 30% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐங்கிற பாருங்க, ஆர்பிஐ எல்லாம் ஒன்று தான், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மஹேந்திரா டிராக்டர்ஸ் வந்து எம்லிஃப்ட் ப்ரிசிஷன் ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வச்சு ராஜஸ்தான் மார்க்கெட்டில் ஒரு நியூ டிராக்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாடலில் வந்து 3 புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஜெய்ப்பூர் ஃபெசிலிட்டியில். இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் தர்மடி வாங்கியிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 50% காப்பர் டேரிஃப் போடுறதாட்டும், அது இல்லாமல் ஃபார்மா அந்த மாதிரி பங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா டேரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது டைம் ஆஃப் பீரியடில் 200% வரைக்கும் நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே உள்ள கம்பெனிஸை, அதாவது நம்ம ஃபாரின் கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம நாட்டில் இருக்க கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணுறணும் அப்படின்னு தான் அவர் அதை பண்ணுறாரு. கெயிலோட பைப்லைன் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்டேட் கொடுக்குறாங்க. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு வந்து இதுக்கு அப்ரூவலும் கொடுப்பாங்க அந்த ரிவைஸ் டேரிஃபுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது 58.59 ருபீஸ் ஒரு MMBTUக்கு அதை வந்து 70 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பெட்ரோலியம் ரெகுலேட்டரி அப்ரூவலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கெயிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சினர்ஜி கிரீன் ஆக்சுவலி இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ஒரு 10-12% மேலே போச்சு. ரீசன் பார்க்கும்போது அதானி விண்டுட்டு ஒரு 3.3 மெகாவாட் டர்பைன் பாட்ஸ் ஆர்டர் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எமர்சன் டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மொபிலிட்டி டெஸ்டிங் சொல்யூஷன் சம்மந்தமாட்டு இந்த 2 கம்பெனிஸுமே கொலாபரேஷனில் வராங்க. ஸோ ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அடுத்து வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் கம்பெனி தான் இந்த 2 கம்பெனியுமே இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமோட்டிவ், ஏரோஸ்பேஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்டில் வந்து மொபிலிட்டி டெஸ்டிங் சொல்யூஷனுக்கு வேண்டி இந்த 2 கம்பெனிஸுமே பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எம்ஜி குரூப் ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிகரா சூப்பர் ப்ரீமியம் கோச் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பெலாகாவி ஃபெசிலிட்டியில் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. இது வந்து லக்ஸரி இன்டர்சிட்டி வெஹிக்கிள். ஸோ எம்ஜி குரூப் தான் பார்த்தீங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எம்ஜி குரூப் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஆட்டோகாமும் ஸ்கோடா குரூப்பும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ரயில்வே காம்பனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண இருக்கிறாங்க இந்தியாவில். ட்ரெயின்ஸு, மெட்ரோ, லைட் ரயில் வெஹிக்கிள்ஸு, $multi-million இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை இந்தியாவில் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா ஆட்டோகாம் சிஸ்டமும் ஸ்கோடா குரூப்பும் பார்த்தீங்கன்னா இதை பண்ண இருக்கிறாங்க. யூனியன் பேங்க் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. நான் பிஸ்னஸ் அப்டேட் எடுத்து பார்க்கும்போது டோட்டல் டெபாசிட் 22.14 lakh crore ஒரு 1.5% விழுந்திருக்கு. குளோபல் டெபாசிட் 2.5% விழுந்திருக்கு. அதே மாதிரி காசாவும் பார்த்தீங்கன்னா 5.43% விழுந்திருக்கு. குளோபல் கிராஸ் அட்வான்சஸ் ஃப்ளாட்டாக விழுந்திருக்குது. டொமஸ்டிக் அட்வான்சஸ் ஃப்ளாட்டாக விழுந்திருக்குது. ரீட்டைல் லெண்டிங் வந்து பார்க்கும்போது, அதாவது டொமஸ்டிக் ரீட்டைல் அட்வான்சஸ் ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டெபாசிட் க்ரோத்தில் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், MSME ஒரு 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த செக்மெண்ட்டில் க்ரோத்து. அது குவார்டர் பேசிஸில் 10% வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நெட் பிஸ்னஸ் அப்டேட்டு. ஆக்சுவலி வீக்காக இருந்த பேசிஸில் அந்த பங்கு விழுந்திருக்கு. ரெட்டிஸ் இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1274 ரூபா சம்திங்கில் இருக்குது. ஸோ ரெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த டிவிடெண்டுக்கான எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு 8 ரூபா டிவிடெண்டுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரெக்கார்ட் டேட்னா ஜூலை 10 ரெக்கார்ட் டேட்டு. அப்படின்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே எலிஜிபிள் நீங்கள் வாங்குறதுக்கு. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸில் ஒரு ஃப்ளாட்டு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ட்ரம்போட டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு ஆக்சுவலி 200% வரைக்கும் ஃபார்மாக்கு வந்து நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் மோஸ்ட்லி நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்லாம் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இப்போ கிளான் ஃபார்மாக்கு யூஎஸில் எக்ஸ்போஷர் 50% இருக்குது. ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு 50%, ரெட்டிஸுக்கு 45%, சைடஸுக்கு 45%, லூப்பினுக்கு 38%, கிளன்மார்க் ஃபார்மாக்கு 35%, சன் ஃபார்மாக்கு 30%, சிப்லாக்கு 28%, டாரன் ஃபார்மாக்கு 9%. இந்த பெர்சன்டேஜ் நான் சொன்ன பெர்சன்டேஜ் வந்து யூஎஸில் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்போஷர் இருக்குது. இது போக இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் வந்து $9 billion. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் நம்ம நாட்டிலேருந்து போகிறது 40% ஆஃப் த ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து நம்ம நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. பட் 200% டேரிஃபுங்கிறது அவர் போடுவாரான்னு தெரில. போட்டால் என்ன நடக்குங்கிறதும் தெரில. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ்ட்டை
சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து டாக்டர் லேபார்ட்டரிஸோட அந்த இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டு ட்ரிப்டோ ரெலின் பவுடர் அந்த இன்ஜெக்ஷனுக்கான அந்த இந்தியன் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுக்கான அப்ரூவலை வந்து வித்ட்ரால் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்தியன் டேட்டாவை கொடுங்க, ஃபஸ்ட்டு வந்து அடிஷ்னல் டேட்டாவை சப்மிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா ட்ரிப்டோரெலின் பீடியாட்ரிக்கோட யூஸ் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து இதை கேட்டிருக்காங்க. இது டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட சிஓஓ பொசிஷனில் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அதில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தரை வந்து இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 30 இயர்ஸ் மேலே ஆப்பிளில் வேலை பார்த்துருக்காரு. ஆக்சுவலி ஆப்பிளோட துணைத் தலைவராட்டம் இருந்திருக்கிறாரு. இப்போ இவரோட நேம் பார்த்தீங்கன்னா சபிகானு. இவரை தான் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராட்டம் ஆப்பிள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட வம்சாவளின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், அங்கேருந்து சிங்கப்பூரில் படித்து அப்புறம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்துட்டு வராரு. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரௌட் மூமெண்ட் இந்தியன் நமக்கு கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.